அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தினத்தந்தியோடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட் என்னென்னா 8/6/2026, 8 ஜூன் 2026 திங்கட்கிழமை. வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு பேப்பரில் புதின ஆசிரியர் 4 எழுத்து வருதுங்க. இதுக்கு ஹிண்ட் ஏதாவது வேணும். 1 மேலேருந்து கீழே. ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தவர். ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தவர் அப்படின்னா யாருன்னு கேட்டால் அதியமான். பதில் என்ன? அதியமான் எதுக்காக நெல்லிக்கனியை கொடுத்தாங்க அப்படின்னா, சங்ககால வள்ளல்களில் கடையேழு வள்ளல்களில் அதியமான் நீண்ட காலம் ஆளக்கூடிய நெல்லிக்கனின்னு ஒன்று அவருக்கு கிடச்சிருக்கும். அவர் நீண்ட காலம் நம்ம வாழறதோட தமிழ் வாழணும் அப்படிங்கிறதுக்காக அவைக்காக இந்த நெல்லிக்கனியை கொடுத்தார். சரிங்களா? ஸோ புதின ஆசிரியரில் முதல் எழுத்து வந்தாச்சுங்க. 2 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். திருப்பதி பிரசாதம். திருப்பதி கோயிலில் உள்ள பிரசாதம் அப்படின்னா திருப்பதியில் உள்ள அந்த பெரிய லட்டு. சரிங்க. இப்போ முதல் கேள்வி, ஒரு பிரபல புதின எழுத்தாளருக்கு 2 ஹிண்ட் வந்துருக்கு. ல வந்துருக்கு. ஸோ அகிலன் எழுதலாம். அகிலன் அப்படிங்கிறவர் கல்கி சுஜாதா மாதிரி ஒரு ரைட்டர் தான். இவரோட ஒரிஜினல் நேம் என்னென்னா பிவி அகிலாண்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரிங்களா? 1922 பிறந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சுதந்திர போராட்ட நிறைய கதை எழுதியிருக்காரு. 1975 இந்தியா கவர்மெண்ட் அவருக்கு ஞானபீட விருது கொடுத்து, எதுக்குன்னா சித்து அப்பாவை அப்படிங்கிற ஒரு புதினத்துக்காக. ஓகே. 5A, சிரஞ்சீவி என்றால் டேஷ் பெற்றவர்களாவர். சிரஞ்சீவி அப்படின்னா சாகாவரம் பெற்றவர்களை தான் சிரஞ்சீவின்னு நம்ம சொல்லுவோம். பதில் என்ன? சாகாவரம் அப்படின்னா அமர்னு சொல்லலாம். 3 மேலேருந்து கீழே என்ன? 4 3 பாகம். 4 3 பங்கு. இது என்னன்னு சொல்லுவீங்க? முக்கால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 3/4 என்னன்னு சொல்லுவோம்? முக்கால். ஓகேங்க. 5 மேலேருந்து கீழே என்ன? 2வது எழுத்து ட்ராக். சென்னையில் டைடல் பார்க் மென்பொருள் கம்பெனி திரைப்பட கல்லூரி உள்ள இடம். சென்னையில் டைடல் பார்க் இருக்கக்கூடிய இடம் என்னென்னா தரமணி. திரைப்பட கல்லூரி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அது என்னென்னு சொல்லுவாங்கன்னா எம்ஜிஆர் கவர்மெண்ட் ஃபிலிம் அண்டு டெலிவிஷன் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இருக்குது. இதுவும் தரமணியில் தான் இருக்குது. ஓகேங்க. 10 வலமிருந்து இடம் என்ன? நீல முடிஞ்சிருக்கு. பருத்தி வீரன் நடிகை. பருத்தி வீரன் படத்தில் கார்த்திக்கும் பிரியாமணியும் நடித்தாங்க. பதில் என்ன? பிரியாமணியும் கார்த்திக்கும் நடித்த படம் ஐ திங்க் 2007 வந்த படம்னு நினைக்கிறேன். 9 மேலேருந்து கீழே என்ன? பர்வதம் ஆக்சுவலாக இன்னும் 2-3 சொல்லுவாங்க. பர்வதம், கிரி அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. எல்லாமே சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை பர்வதம் அப்படின்னா மலை. பர்வதராஜன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல, பார்வதியோட அப்பா, மலைகளின் அரசன் அப்படின்னு சொல்லுவோம். பர்வதம்னா மலை. இமயமலையில் தான் பர்வதம்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் வரும். ஸோ வடமொழி தான் பர்வதம். ஓகே. 13 கீழேருந்து மேலே என்ன? இயேசுவின் தாய். இயேசுடைய தாய் என்னன்னு சொல்லுவீங்க? மரியா அன்னை அப்படின்னு சொல்லுவாங்க. மரியாள் அப்படின்னு நம்ம 4 எழுத்துங்கிறதுனால மரியாள் அப்படின்னு சொல்லுவோம். 6 வலமிருந்து இடம் என்ன? மன்னர் காலத்து போர் ஆயுதம். மன்னர் காலத்தில் போர் ஆயுதமாக என்னன்னு சொன்னாங்க? ஈட்டி, அம்பு, வில்லு, கடைசியாக வாள். சரிங்க. 6 கீழேருந்து மேலே என்ன? 6 கீழேருந்து மேலே இல்லைங்க. இந்த கட்டம் எதுக்காக கொடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. பெரிய கொஸ்டின் மார்க் போட்டுக்கோங்க. ஓகே. 4 இடமிருந்து வலம் என்ன? உடலில் தோன்றும் கருப்பு புள்ளி. உடலில் தோன்றக்கூடிய கருப்பு புள்ளியை என்னன்னு சொல்லுவீங்க? மச்சம் அப்படின்னு சொல்லுவோம். மோல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஓகேங்க. அடுத்து 8 மேலேருந்து கீழே பார்ப்போமா? பிரபஞ்சம்.
இதுக்கு ஹிண்ட்டு வேணுங்க. பிரபஞ்சம் அப்படின்னா யூனிவர்ஸுக்கு ஹிண்ட்டு வேணும். 11 இடமந்து வலம் என்ன? இந்திய பின்னணி பாடகர் டேஷ்குமார். இந்திய பின்னணி பாடகர் யார்? கிஷோர் குமார் சொல்லலாம். கிஷோர் குமார் வந்து பாடகர் மட்டும் இல்லை, டைரக்டர், இசையமைப்பாளர், இயக்குனர். அவர் பன்முகத்தன்மை கொண்டவர். ஸோ இதுக்கு மேலே அவரை பற்றி சொல்லலாம். 8 மேலேருந்து கீழே பிரபஞ்சம் அப்படிங்கன்னா வையகம்னு நான் சொல்லலான்னு நினச்சேன். இங்கே கீ வந்துக்கனால அகிலம்னு எழுதலாம். பிரபஞ்சம்னா பூமி எல்லாத்தையும் சேர்த்து அடக்குனது. அகிலமும் அதே மாதிரி சொல்லிக்கலாம். 14 வலமிருந்து இடம் என்ன? ஒருவித நக்கல் நையாண்டி. லேல ஆரம்பிக்க மதியா என்ன லந்து பண்ணுறியா? பேச்சு வழக்கில் வரக்கூடிய சொல்லு லந்தா அப்படின்னா கலாய்கியா அப்படின்னு பேசுவாங்கள்ல, அந்த வார்த்தை. ஓகே. 15 இடமந்து வலம் என்ன? ஒரு ஆப்பிரிக்க விலங்கினம். இதுக்கு ஹிண்ட்டு வேணுங்க கட்டாயமாக. 17 வலமிருந்து இடம் என்ன? பொருட்களின் தகுதியை இப்படி குறிப்பிடுவார். பொருட்களோட தகுதியை அதோட குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். குவாலிட்டி அப்படின்னா அதனுடைய தரத்தை பொறுத்து பிரிப்பாங்க. தரம். ஓகேங்க. 19 இடமந்து வலம் என்ன? பார்த்து நம்புவதை விட ஆராய்ந்து நம்புவது. கண்ணால் காண்பதை விட தீர விசாரிப்பதை மெய் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இந்த மாதிரிலாம் சென்ஸ் இருந்தால் அது என்னன்னு சொல்வீங்க அப்படின்னா பகுத்தறிவு. எதையும் ஆராய்ந்து கண்டுபிடிக்கிறது பகுத்தறிவு. பகுத்தறிவு தான் இந்த இடத்துல. நான் பேசிட்டு கீழே எழுதுறதுனால சில மிஸ்டேக் ஆகிடுச்சு. இந்த மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணுறேன். பகுத்தறிவு. ஓகே. இங்கே பாருங்க, தான் வந்துருக்குங்க. 19 கீழந்தும் இல்லை. கல்லுக்கு முன்னால் 17ன்னு நீங்கள் எப்படி எனக்கு சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியலை. 17னா சுண்ணாம்பு கலந்து வச்சுருந்தா தான் அது 17. சுண்ணாம்பு கலக்காமல் வச்சுருந்தா அது 17. ஓ, கல்லுக்கு முன் அப்படின்னா கல்லுக்கு பின்னு தான் 17 சொல்லலாம். கல் கூட சுண்ணாம்பு ஆவிட்டாங்க அப்படின்னா அது 17 ஆகிடும். சரிங்களாங்க? ஸோ இது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்கள். ஓகே. 12 மேலேருந்து கீழே. பாகிஸ்தானின் முதலாவது பிரதமர் முன்பாதி பேர் தான். பாகிஸ்தான் முதல் பிரதமர் யாருன்னா லியாக்கத் அலிகான். ஓகேங்க. அப்போ 15 இடமந்து வலம் என்ன? ஒரு ஆப்பிரிக்க விலங்கினம். ஆப்பிரிக்காவில் யானை ஃபேமஸ்ஸு. இடையில இருக்கு. ஸோ நீர் யானை அப்படின்னு சொல்லலாம். ஹிப்போட்டாமஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹிப்போட்டாமஸ் நீர் யானைலாம் வந்து பகல் முழுக்க தண்ணிக்குள்ளே வந்துக்கோங்க. நைட் ஆகிடுச்சுன்னா தண்ணியை விட்டு வெளியில் வந்து சர்ஃபேஸுக்கு வந்து பக்கத்தில் உள்ள இலையெல்லாம் சாப்பிட்டு போயிடும். 16 மேலேருந்து கீழே என்ன? வாயில் அடைப்பான். வாசலில் எண்ணத்தை போட்டு அடைச்சிருப்போம். நம்ம வாசலில் கதவு போட்டு தாங்க பூட்டியிருப்போம். கதவு. 18 இடமிருந்து வலம் என்ன? தேல அமைச்சு. இளைய சகோதரியை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? தங்கை. தங்கச்சி அப்படின்னு சொல்லுவாங்களா? தங்கை. சரி, இந்த சைடு உள்ள எல்லாம் சால்வ் பண்ணி வந்துட்டு 24 கிடந்து மேலே. கர்வம், ஆணவம், திமிரு, அகந்தை, கூல முடியாதனால செருக்குன்னு சொல்லலாம். திமிரு பிடிச்ச அலையதவங்களெல்லாம் சொல்கிறோம். திமிரு எப்படி தலக்கணம் பிடிச்ச அலைதாங்க. 24 இடமந்து வளம். மங்கோலிய பேரரசை தோற்றுவித்தவர் யாருன்னா செங்கிஸ்கான்ங்க தாங்க. செங்கிஸ்கான் வந்து என்ன பண்ணினான்னா அங்கங்கே தனித்தனியாக இந்த மங்கோலியா டீமெல்லாம் ஒன்றா சேர்த்து பெரிய லெவலில் ஒரு ஆர்மி மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணி 13ஆம் நூற்றாண்டுலங்க ஆசியாவையும் ஐரோப்பாவையும் பெரிய லெவலில் கைப்பற்றினார். ஆசியா எவ்வளோ பெருசு இருக்குது, ஆசியாவையும் ஐரோப்பாவையும் கைப்பற்றக்கூடிய அளவுக்கு பண்ணியிருக்காங்க.
எவ்வளோ பெரிய மங்கோலிய படையை திரட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். 21 மேலேருந்து கீழே. என்ன ராமனுக்கு படகோட்டியவன். ராமர் வந்து கங்கையை கடக்கையில் அவருக்கு படகோட்டியவர் யார் அப்படின்னு கேட்டால் அவரோட தம்பி அப்படிங்கன்னு சொல்லியிருந்தவர் குகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வேடகுல தலைவர், வானப்படை தலைவர்னு சொல்லலாம். கங்கையை கடக்கிறதுக்காக போட்டில் ஹெல்ப் பண்ணவர். சரிங்க. 20 வலமிருந்த இடம் என்ன? சிவனின் ஜாகை. சிவனின் ஜாகை அப்படின்னா என்ன? முதல்ல ஜாகை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஓய்வு இருப்பிடம், இல்லைன்னா ரெஸ்ட் எடுக்கக்கூடிய இடம். சிவன் வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடிய இடம் என்ன? கைலாஷ். நம்ம தமிழில் எழுதையில் கைலாசம் அப்படின்னு எழுதுவோம். இமயமலையில் இருக்கக்கூடிய கைலாஸ். இதை பார்க்கணுன்னா இந்தியா, நேபாள், சீனாவுடைய விசா வாங்கியிருந்தால் மட்டும்தான் போக முடியும். ஏன்னா 3 பேரும் கும்பிடக்கூடிய மலையாக இருக்குது. 20 மேலேருந்து கீழே இருக்கா? இல்லை. 23 கீழேருந்து மேலே இருக்கா? ஒரு வகை மரம், வேங்கை சொல்லலாம். என்னன்னு பார்ப்போம். 22 இடமிருந்து வளம் என்ன? சிலப்பதிகாரத்தில் இதை அடிப்படையாக கொண்டது. சிலப்பதிகாரம் அப்படிங்கிறதுல சில அப்படிங்கிறதுல அதை வச்சு நம்ம சொல்லிடலாம். சிலம்பு பற்றி சொன்னது. இல்லைன்னா இன்னொன்று கற்பை பற்றி சொன்னக்கூடிய கதைகள் சிலப்பதிகாரமாக இருக்குது. சரிங்க. கடைசியாக 23 கீழேருந்து மேலே என்ன? ஒரு வகை மரம், பூவில் ஆரம்பித்து கையில் முடிஞ்சிருக்குங்க. புங்கை மரம் அப்படின்னு சொல்லுவோம். மருத்துவ குணம் கொண்ட மரம்னு சொல்லுவோம். ஸ்கின் அலர்ஜிக்கு யூஸ் பண்ணுறதுக்கெலாம் அந்த இதை யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா அதிக அளவில் ஆக்சிஜன் தரக்கூடிய மரம் அப்படிங்கிறதுல புங்கை மரம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, இயற்கையை காப்பாற்றுவதற்காக. இதுதான் இன்றைய பதில்கள். எது தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நன்றிங்க.